இது சிவகங்கையில ஒரு லாக்அப் டெத் ஒண்ணு வருது தெரியுமா? ஆமாம். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப கொடுமையான விஷயம்தான். ஏன்னா ஒரு காவலாளி போய் நகை திருடாதவனை போய் திருடனான்னு சொல்லி பண்ணதே ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப மட்டமான செயல். இந்த காவலர்களோட செயல்பாடு இது எப்படி பாக்குறீங்க? அதாவது தொடர்ந்து ஒரு 30 நாளுக்கு மேல இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சியில மட்டும். அப்படி அது வந்து காவலரை மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து தப்பான விஷயம் தான். ஒருத்தரை வந்து பணக்காரங்களுக்காக ஏழைங்களை வந்து துன்புறுத்தக்கூடாது. வேற ஒருத்தனை காப்பாற்றணுன்றதுக்காக ஒருத்தனை போட்டு அது தப்பு. இப்போ அவருக்கு என்ன நீதி நீதி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு இப்போ அந்த காவலாளி அவர் இறந்துட்டாரு. அவருக்கு நீதி கிடைக்கணும்னா என்ன? அவர் குடும்பத்துக்கு எதனா உதவி பண்ணணும், வேற என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். உயிர் போயிடுச்சு, எதனா உதவி பண்ணி அவர் குடும்பத்துக்கு. அடுத்தடுத்து இது மாதிரி நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நடக்காம இருக்கணும்னா ஆட்சியை வந்து நல்லா கண்ட்ரோலாக நடத்தணும் இவங்க. அது என்ன அப்படின்னா, இது அரசியலுடைய பின் சூழ்ச்சியா இல்லைன்னா இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களான்னு தெரியலைங்க. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பீரியட் வந்து இவர் எடப்பாடி இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு இல்லைங்க. இப்போ கொஞ்சம் வந்து கொலைகள் ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது சரின்னு பாருங்களா தப்புன்னு அது பாருங்க? தப்பு தாங்க. எளிய மக்கள் மேல ஈஸியா கை வச்சிடுறாங்க, ஒரு விஐபினா கை வைக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க தான் பணம் காசு அவங்க தான் இருக்குது. ஏழை எளிய மக்களை தான் உடனே கை வைக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து வாய்தா ஜாமீன்லாம் எதுவுமே கிடையாதுங்க. டேரெக்டாக ஸ்ட்ரைட்டு பணக்காரனுக்கு என்றைக்கும் கொடுத்துருக்கானுங்க. அதனால கண்டிப்பாக வந்து எளிய மக்கள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. தேங்க்யூ சார். லாக்அப் வந்து இப்போ இது என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சரியான முடிவு எடுக்கணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். அதுபோக வந்து காவல்துறை வந்து அந்த உடுப்பணிந்த ரவுடிசம் மாதிரி அவங்களுடைய இது நடவடிக்கை இருக்கு. இதுக்கு முதல்வர் வந்து சரியான தீர்ப்பு எடுப்பாரு அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து அரசியல் பயணம் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதுக்கு வந்து இன்னும் சரியான மக்கள் வந்து திருப்தி அடைவுகளை அந்த இழந்த வீட்டுக்கு வந்து சரியான ஒரு நஷ்டஈடு கொடுக்கணும். அதை வந்து வேண்டிக்கிறேன் எடுக்கிறேன். இது அதாவது தொடர்ச்சியா ஏறக்குறைய இது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 29 லாக்அப் டெத் நடந்திருக்கதா சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது தான். பட் வந்து எந்த அளவுக்கு அங்கே உள்ளூர் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக உற்று நோக்கணும். லாக்அப் டெத்துன்றது வந்து எக்காரணம் கொண்டு நம்ம வந்து கண்டிக்கத்தக்கது தான், இதில் மாற்று கருத்து இல்லை. பட் இது முதல்வர் வந்து கொஞ்சம் தலையிட்டு இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைன்றதை வெளிப்படுத்தி அது மக்களுக்கு சரியான தீர்வு எடுத்து அதை மக்களுக்கு வந்து உண்மை நிரூபிக்கணும். அதாவது இப்போ காவலர்கள் வந்து இப்போ ஒருத்தரை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அவருக்கு எஃப்ஐஆரே போடல. அதாவது இந்த கேஸ் சம்மந்தமா எஃப்ஐஆரே போடல. ஆனாலுமே இவர் வந்து அடிச்சு துன்புறுத்தப்படுறாரு. அவர் சார்ந்தவங்களும் அடிச்சு துன்புறுத்தப்படுறாங்க. இது எப்படி? அதாவது காவலர்களோட நடவடிக்கை எப்படி? கண்டிப்பா சார். இது வந்து என்னன்னா காவலர்கள் உடுப்பு போட்ட உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்வரே ஒரு சொல்லியிருக்காரு, அவங்க வந்து மக்களுடைய பிரதிநிதி தான், மக்களுக்கு வந்து தொண்டு சேருக்காக தான் போட்டிருக்கோம்ன்ற எண்ணத்தை வந்து ஏதோ ஒரு சில இடங்கள் செய்யற காவலர்னால ஒட்டுமொத்த காவலருக்கு வந்து இது வந்து அவப்பேரம் ஆகுது. அதனால வந்து அதுல வந்து என்னன்னா அவங்க வந்து இதுல கவனம் செலுத்தணும். தமிழ்நாடு அரசு இதுல ரொம்பவே கவனம் செலுத்தணும். இதுக்கு நம்மளும் அது முதல்வர்கிட்ட இது ஒரு கோரிக்கை, இதன் மூலியமா ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன் அவங்களுக்கு. சிவகங்கையில ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி ஆனால் இது தான் இப்போ இந்த அரசியல் போயிட்டு இருக்குல்ல, எல்லாத்தையும் மூடி தான் மறைக்கிறாங்க. இப்போ அவ்வளோதான் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாத்தையும் மூடி தான் மறைக்கிறாங்க, எதுவும் வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இல்லை இப்போ அதாவது ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒருத்தர் இப்போ திடீர்னு அடிச்சு கொண்டிருக்காங்க. இது தொடர்ந்து நடந்திருக்கு. இது திமுக ஆட்சியில் ஏறக்குறைய 34க்கு மேல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி அதாவது தொடர்ந்து நடந்திருக்கு? இதுக்கான புல் ஸ்டாப் வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதான் நான் கை மாறணும், ஆட்சி இப்போ புதுசாக யாரையாவது கை மாறணும். அதுதான் இப்போ தீர்வு, வேற எதுவும் இல்லை. முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி அதாவது மன்னிப்பு, அதாவது எப்படின்னா வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? யாரு? நம்ம மு க ஸ்டாலின் அவரா சொல்றாரு, எல்லாம் வைக்கிறதுக்கோசரம் எல்லாம் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தளபதியின் இதுக்கே போனாங்க, எல்லாம் நிறையா ஆக்ஷன் ஆச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இதுவும் இப்போ இவங்க ஆட்சியில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை மூடி மறைக்கிறதுக்கு என்னமோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் லாக்அப் டெத் நடந்துச்சுல இந்த சிவகங்கையில், அதை பற்றி என்ன? அதை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லைங்க. இருந்தாலும் ஜஸ்டிஸ் வேணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காவல்துறை செயல்பாடு அது கொஞ்சம் மோசம் தான், கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணியிருக்கணும். பார்ப்போம், மாற்றம் இது 26ல் வந்துச்சுன்னா தெரியும்.